ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டை வச்சு எப்போ பார்த்தாலும் சாண்ட்விச்சு, டோஸ்ட்டு இல்லை ஹல்வா இந்த மாதிரி செஞ்சே போர் அடிச்சு போச்சா? என் பையனும் அதே மாதிரி தாங்க கேட்டான். எப்போவும் அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறேம்மா, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணு அப்படின்ட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா இந்த இதை கேசரியை சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. அதான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்களாகவே கைனால் பிச்சுட்டு ரேண்டமாக பிச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சும்மா 2 டீஸ்பூன் நெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி வந்து ஒரு 100 mlங்க. இது வந்து நான் 4 ஸ்லைஸ் தான் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100லேருந்து 150 ml தண்ணி போதும். 5 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா இது வந்து பிசுக்கு பதம் வந்தால் போதுங்க. ரொம்ப பாகு பதம்லாம் தேவையில்லை. அது அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம இதில் வந்து வேறு எதுவும் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சது அந்த ப்ரெட்டை தூக்கி போட்டுட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் வச்சு ஒரு கிண்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ப்ரெட் கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரியான புது டிஷ்ஷெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.